Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு DB box dressing எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். நம்ம சென்னையில ஒரு வர்க் வந்து பண்ணிருக்கோம். அத பத்தினா இது வந்து எலக்ட்ரிக்கல் பைப்லைன்லாம் போடுறது வேற ஆளு. நம்ம ஜஸ்ட் வயரிங் மட்டும் இழுக்க வந்திருந்தோம். இந்த வயரிங் இழுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபேஸ்க்கான DB box. இத பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வெச்சவங்க கொத்தனார் என்ன பண்ணிருக்காங்க? உள்ளார 6 இன்ச்சுக்கு உள்ளாரே வச்சு இத வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணோம்னா நம்மளால வந்து அந்த மூடி போட முடியாதுன்றது பல எலக்ட்ரிஷியனுக்கு தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி கவர் மாதிரி காடி எடுத்துட்டோம். அவங்க ஏதாவது டிசைன் வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்யூட்டுக்கு வந்து MCB வைக்கிறதுக்கு பிரேக்கர் பத்தாது, அப்படி இடம் பத்தாது அப்படின்றதுக்காக நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 26 வே வந்து நம்மளே கட் பண்ணி நம்மளே வச்சு பிளாஸ்டா பரிச்சு வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸு அது மாதிரி நிறைய வருது. அதனால பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா டயக்ராம் போட்டு வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம என்னென்ன MCB எங்கெங்கே போட போகிறோம் அப்படின்றத முதல்ல நம்ம டயக்ராம் செஞ்சு வச்சுட்டாதான் நம்ம பர்ஃபெக்டாக வந்து அந்தந்த MCB அங்கங்கே போட்டோம்னா அந்த இடத்த கரெக்டாக ஃபில் பண்ண முடியும். அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 DB பாக்ஸுக்குமே எந்தெந்த லைன் எங்கெங்கே வருது, கிச்சன் லைன் எப்படி வருது, இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். நம்ம இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வயரிங் கொடுத்துருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் இதை வந்து தனியாக போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய டெக்னிக்கல் ஒர்க் வந்து செஞ்சுருக்கோம். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒயர்லாம் வந்து இழுத்து வச்சிருக்கேன். நான் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிபியில் நான் ஒயர் எல்லாமே வந்து இழுத்து வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்குன்னு தனி சர்க்யூட், தனி ஃபேஸ், தனி நியூட்ரல். அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வயரிங்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரூமில் இருந்து சுவிட்ச் போட்டோம்னா எல்லா ரூம்லேயும் ஒரு லைட் வந்து கம்பல்சரி எரியும். ஆனால் அதே ரூமில் அதே சுவிட்சையும் நம்ம சிங்கிளாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வயரிங் இது. எமர்ஜென்சிக்கு போடக்கூடிய வயரிங் பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸில் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வந்து 1/4 இன்ச்சு வந்து வெளியே இழுத்து வைக்கணும். அவன் கம்பெனிக்காரனே பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் ஒரு கோடு கொடுத்துருப்பான். அந்த கோடு அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிபி இழுத்து வைக்கணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கிட்ட உள்ளே வச்சுட்டாங்க. அவங்க வந்து அந்த டிபி பாக்ஸுக்கு இழுத்து வைக்கல. இதை நம்ம மறுபடியும் அரேஞ்ச் பண்ணணும், உடச்சி ஃபுல்லாகவே செய்யணும் அப்படின்னா ஒர்க்கு வந்து பெருசாக மெனக்கிடும் அப்படின்றதால அதுக்கு வரைக்கும் நம்ம காடி போட்டு வச்சுட்டோம். மூடும்போது நமக்கு வந்து அது பர்ஃபெக்டாக ஆகிடும். பெயிண்டர் வச்சு நம்ம அதை பட்டி பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிபி வந்து நம்ம எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஒயரிங் சுவிட்ச் போர்டெலாம் பண்ணியிருக்கோம். அதே வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ நம்ம சுவிட்ச் போர்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்பு. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயரிங் வந்து இழுத்து அழகாக வந்து டேக் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சுவிட்ச் போர்டில் பெருசாக ஒரு 2 மாடல் சுவிட்ச் கொடுத்துருக்க பாருங்க. நார்மலாக ஒரு பெட்ரூம் தான் இது, 12 மாடலில் வச்சுருக்காங்க. 2 2 வே லைட் அண்ட் ஃபேனுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். 2 2 வே. அது வந்து நார்மல் யூசேஜ். ஓகேங்களா, நீங்கள் எப்பயும் போல் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டிபி சுவிட்ச். இந்த டிபி சுவிட்ச்ன்றது எல்லாருக்குமே தெரியும், 2 போல் இருக்கும். நம்ம இந்த மாஸ்டர் ஒயரிங்கில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி டிபி சுவிட்ச் கொடுத்துருக்கோம். சிங்கிள் சுவிட்ச் இந்த மாதிரி கொடுக்கலாம். கொடுத்தோம்னா அதில் வந்து தெரியாமல் அவங்க வந்து அதை ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. அதனால எங்கே ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இதில் டிபி சுவிட்ச் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு டிபி சுவிட்ச் மாஸ்டர் கண்ட்ரோலுக்காக கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 லைட் வருது. வெளியே ரூமுக்கு ஒரு லைட்டும், வெளியில வாசல் வெளிப்பக்கம் அவுட்டர்ல ஒரு லைட்டும் வருது. அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 வே சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஏன்னா அதை சிங்கிளாகவும் இவங்களும் போட்டு நிறுத்திக்கலாம், வேணும்னா இவங்களே போட்டுக்கலாம், நிறுத்திக்கலாம். மாஸ்டர் கண்ட்ரோலில் போடும்போது அதை இவங்களால நிறுத்தவே முடியாது. அந்த மாஸ்டர் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் இந்த லைட்டை வந்து நிறுத்த முடியும். இந்த மாஸ்டர் ஒயரிங் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு டயக்ராமாக ஒரு அனிமேஷன் வடிவில் கூட நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேங்களா, இந்த மாஸ்டர் சுவிட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லேயும் ஒன்று கொடுத்துருக்கேன். அத்தியாவசியமாக 2 பெட்ரூம்பு, ஒரு 3 பெட்ரூம் இருக்குங்க. 3 பெட்ரூம்பு, ஒரு ஹாலு, அது மாதிரி ஒரு அத்தியாவசியமான இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். அங்கேருந்து எங்கே போட்டாலும் அந்த லைன் வந்து ஒர்க் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து லைன் எடுத்துருக்கோம். நியூட்ரல்ன்றது எர்த்துன்றது கம்பல்சரி நம்ம பாக்ஸில் வந்து கொடுத்துடணும். இதை வயரிங் பைப் லைன் போட்டதெல்லாம் வந்து வேற ஆள். அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது. லைன்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நாங்கள் இழுத்தோம். அப்படி இப்படின்னு இழுத்துட்டு எல்லா வேலையும் வந்து நிறையா கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி இன்வெர்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்கு ஃபேஸ் தனியாகவும் நியூட்ரல் தனியாகவும் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த 2 வே சுவிட்சில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒயிட் கலரில் ஒயர் இருக்கு இல்லையா, அது வந்து கிரே கலர். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிடைச்சது ஒரு கலர் தான் கிடைச்சிது. இங்கே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் நம்ம கேட்குற பொருளே வந்து கிடைக்கல ஒரு சில இடத்துலலாம். அதனால பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ப்ளூவும் பிளாக் அந்த கோட்டிங் காம்பினேஷனில் ஒரு ஒயர் வாங்கி கொடுத்தாங்க. அதை வந்து சரி ஓகே இதை வந்து நியூட்ரலுக்குன்னு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நியூட்ரலுக்குன்னு ஒரு ஒயர் தனியாக போட்டிருக்கோம். எதெல்லாம் இன்வெர்ட்டரில் வருதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா
இன்வெர்ட் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிரிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஒயரிங்கு. மாஸ்டர் ஒயரிங்ல பாருங்க ஒரு எல்லோ, ஒரு ரெட், ஒரு ப்ளூ எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ரெட், எல்லோ, ப்ளூ எதுக்கு அப்படின்றது சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமையும் இருக்கும். இது வந்து நான் வந்து இந்த எல்லோன்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ரூமுக்குமே வந்து காமனாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு அண்ட் ப்ளூ, இந்த ரெட்டு ப்ளூ தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா சுவிட்சுக்குமே வந்து போகும். இந்த மாஸ்டர் ஒயரிங்கில் நான் வந்து இதை வந்து குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி போட்டு கொடுத்தா உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பாருங்க, அந்த ரெட் கலர் பாருங்க மேலே வந்துட்டு இந்த சுவிட்சுக்கும் வரும். ஓகேங்களா. மேலே வந்துட்டு 2 சுவிட்சுக்குமே வந்து காமனாக இருக்கும். ரெட்டு ப்ளூவும் பார்த்தீங்கன்னா 2 சுவிட்சுக்கு காமனாக இருக்கும். ஆனால் மாஸ்டர் கண்ட்ரோலில் பாருங்க ஒரு எல்லோ கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து எடுத்துருப்பேன். எடுத்துட்டு ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து காமனாக எல்லாத்தையுமே கொடுத்துருப்பேன். நம்ம எப்போ ப்ளூக்கு சப்ளை கொடுக்குறோமோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைன் வந்து ஆன் ஆகிடும். எல்லோ வந்து அங்கேருந்து சப்ளை எடுத்துருக்கேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து ஒரே ஃபேஸில் தான் இருக்கணும், வேற ஃபேஸோட அதோட லிங்க் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தனியாகவே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டிபில இருந்து கொண்டு வந்துட்டோம். எல்லோ, ரெட்டு அண்ட் ப்ளூ இதோட காம்பினேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் ஒரு டீட்டெயில்டாக கொடுக்குறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து என்னால் விளக்க முடியல. ஏன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்களும் வந்து அது புரிஞ்சிக்க முடியாது. ஓகேங்களா. கண்டிப்பாக நான் 3D வடிவில் நான் வந்து அடுத்த வீடியோவாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த டிபி சுவிட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லெக்ரானில் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாடல் வந்து சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. ஆர்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இது. இந்த மாடல் வந்து அதாவது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இதுலேயும் ஒரு சில ட்விஸ்டெல்லாம் நடந்தது, நான் அதையும் சொல்கிறேன், அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிபி சுவிட்ச் போட்டிருக்கோம். அந்த டிபி சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோலுக்காக போட்டிருக்கோம். ஓகேங்களா. இந்த டிபி சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல், ஏசி வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா எம்சிபி வராது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. எம்சிபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணக்கு பண்ணியிருந்தேன். ஆனால் எம்சிபி வராதுன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிபி சுவிட்ச் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நியூட்ரல் தனியாக இருக்கும், ஃபேஸும் தனியாக இருக்கும். நம்ம வந்து டிபி சுவிட்ச் போட்டுக்கலாம், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதில் வந்து நார்மலாக வீடு ஒயரிங் பண்ணுற மாதிரி தாங்க, நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி தான். இதில் நம்ம என்ன 2A சுவிட்ச் எப்பயும் போல் போட்டுட்டு அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்கு ஃபேஸ்னா இன்வெர்ட்டருக்கு நியூட்ரல் தனி, அதை மட்டும் பர்ஃபெக்டாக நம்ம வந்து பண்ணி கொண்டு போயிருக்கோம். ஏன்னா வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸும் RCCB நம்ம போட போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டாக வந்து கம்ப்ளீட்டாக தனியாக இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாக்கெட் மட்டும் கேட்டிருந்தாங்க, இந்த பக்கத்தில் ஒரு பாக்ஸ் வச்சு, அதனால் இவங்களே வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து இன்வெர்ட்டர் நியூட்ரல் பாருங்கள், இன்வெர்ட்டர் நியூட்ரல் இந்த ப்ளூவும் இந்த எல்லோ கலந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது பாருங்கள். அதுவும் ஒயிட் அந்த கிரே கலர் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருடைய ஃபேஸ். இது ஃபேஸ் அண்டு பார்த்தீங்கன்னா இது இன்வெர்ட்டர் நியூட்ரல். ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்தெந்த பாயிண்ட்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போயிடும். காமனாக இருக்கிறதுக்கு காமன் நியூட்ரல் வந்து நம்ம கொடுத்துருவோம். எர்த்திங் வந்து கம்பல்சரி அந்த ஸ்க்ரூ உடச்சிக்கிச்சு அப்படின்னா கூட ஒரு ஸ்டார் ஸ்க்ரூவில் ஒயர் முடுக்கி நம்ம அதில் டைட் பண்ணிடணும். ஏன்னா நாளைக்கு ஏதாவது டச் ஆச்சுன்னா நமக்கு வந்து RCCB ட்ரிப் ஆகும். அதனால் அந்த பர்பஸ்க்காக ஸ்க்ரூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. W40 வந்து அடித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது அவ்வளோதான். இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம வந்து டிபி வந்து வயரிங் பண்ணுறத பார்த்துடலாம். டிபியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே வந்து ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜங்ஷன் பாக்ஸ்லேயே வந்து ஃபேஸ் தனியாக நியூட்ரல் தனியாக அது மாதிரி செக்ஷனாக பிரிச்சுட்டேன். அதே சமயத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிச்சன் பக்கம் ஒரு 2-3 சர்க்கியூட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்தந்த ஏரியாவுக்கு சர்க்கியூட் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கிச்சன் பக்கம் வந்து ஒரு செட்டு, அதாவது பெட்ரூம் பக்கம் வந்து ஒரு செட்டு, இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். இப்போ வராண்டாவுக்கு ஒரு செட்டு, ஹாலுக்கு ஒரு செட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எம்சிபியில் கொடுக்க போகிறது அப்படியே கனெக்ட் பண்ணி பிரிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் செலக்டர். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு தெரியும் டிபி பாக்ஸ்லேயே உள்ளார வர்றது. இதோடைய லைனிங் பார்த்துக்கோங்க, சப்போஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும். இதில் கொடுக்குற ஒயர் பார்த்தீங்கன்னா ஹெவியாக கொடுக்குறோன்னு நம்மளால வளைச்சி கூட கொடுக்க முடியலைங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ 63 ஆம்ஸ் கொடுக்குறாங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடிச்சிட்டேன். இது ட்ரெஸ்ஸிங் வந்து நைட்டில் பண்ணேன், அதனால் என்னால் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஒயரிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, எம்சிபிலாம் வந்து அதிகம். ஓகேங்களா. அதனால் ஓரளவுக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். 2 டிபியாக பிரித்து போட்டிருக்கோம். ஓகேங்களா. இதில் வந்து நான் மாஸ்டர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். நம்ம மெயினாக மாஸ்டர் கண்ட்ரோலுக்கும் இன்வெர்ட்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் தனித்தனியாக போட்டிருக்கோம். இது எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு RCCB ஒரு MCB போட்டு பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா MCBக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா RYB அப்படின்னு பிரித்து, அதுக்கும் நியூட்ரலும் பார்த்தீங்கன்னா RYB அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம்.
ஒரு லைன் ஃபால்ட் பார்க்கணுன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது லோடு கால்குலேஷன் பண்ணுறதுக்காகவும் நான் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். மேலே பார்த்தீங்கனாலே நான் வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு செட்டாக வந்து இறக்கிட்டேன். ஆர் ஃபேஸ்லாம் தனியாக, ஒய் ஃபேஸ்லாம் தனியாக, பி ஃபேஸ்லாம் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளார முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஓரம் கட்டியிருக்கேன். வயர் வந்து நிறையா, சர்க்யூட் வந்து நிறையா இருக்குது இதில். அதனால பைப் லைன் போடுறது வேறு அப்படின்றதால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபியில் இன்கமிங் பார்த்தீங்கன்னா மேலே வருது. 6 mm வயர் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஆர்ஒய்பி ஒரு நியூட்ரல். ஆர்சிசிபியில் கீழே எடுக்கிறோம். ஆர்ஒய்பி ஒரு நியூட்ரலை எடுத்து அப்படியே என்ன பண்ணுறோம், எம்சிபியில் பாட்டமில் கொடுத்துட்றோம். கீழே கொடுக்குறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 63 amps வந்து நம்ம போட்டிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எம்சிபியோட அவுட்புட் வந்து எடுக்கிறோம். அவுட்புட்டை எடுத்து அந்த எம்சிபிலேருந்து நம்ம வந்து ஃபேஸ் செலக்டர் வந்து இதில் வந்து கொடுத்துட்றோம். ஆர்ஒய்பி உள்ளே கொடுத்துட்றோம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஒய்பி வந்து அவுட்புட்டாக எடுக்கிறோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். 3 ரெட் கலர் 6 mm வந்து போட்டு ஆர்ஒய்பி வந்து 3 லைனை வந்து நம்ம வந்து பிரித்து அங்கேருந்து கீழே வந்து கொண்டு வரோம். பாக்ஸ் வந்து கீழே இருக்குது. இதுக்கான 3 ஃபேஸுமே வந்து கீழே தான் இருக்குது. அதனால் கீழே கொண்டு வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா எம்சிபி சர்க்யூட்டுக்கான வாய்ப்பே கிடையாது. நியூட்ரல் மட்டும் எடுத்து இந்த சின்ன கனெக்டரில் போட்டுருச்சு. மெயின் நியூட்ரல் வந்து அந்த கனெக்டரில் தான் இருக்குது. அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா 3 கனெக்டர் நியூட்ரல் கனெக்டருக்குமே வந்து சப்ளை போகும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்பிடி இதெல்லாம் போட போகிறோம். அதனால தான் கொஞ்சம் இடத்த கொஞ்சம் வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து சேர்க்காம கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கோம். ஆர்சிசிபி தனித்தனியாக வருது. சிங்கிள் ஃபேஸுக்கு தனித்தனியாக வருது. அதனால் பார்த்தீங்கன்னா லைன் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 16 amps 2 போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்கு போகக்கூடிய அவுட்புட். ஓகேங்களா? எம்சிபி போகக்கூடிய அவுட்புட்டு வந்து இங்கே வந்து போட்டிருக்கேன். இன்வெர்ட்டருடைய அவுட்புட் லைனு. சர்க்யூட் நிறையா இருக்கிறதுல 2 பிரேக்கராக போட்டிருக்கேன். ஒரு செக்ஷனுக்கு ஒரு பிரேக்கரும் ஒரு செக்ஷனுக்கு ஒரு பிரேக்கரும் போட்டிருக்கேன். இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோலுக்கான பிரேக்கர்ஸ் வந்து 3. இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர், ப்ளூ அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு 3 வயர் பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரூமுக்குமே நம்ம மாஸ்டர் கண்ட்ரோல் சுவிட்ச் எங்கெல்லாம் வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் போயிருக்கும். ரெட்டில் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து ஃபேஸ் போயிட்டே இருக்கும். எல்லோவிலையும் பார்த்தீங்கன்னா காமனாக ஃபேஸ் போயிட்டே இருக்கும். ப்ளூ மட்டும் நம்ம எப்போ ஆன் பண்ணுறோமோ அப்போது சடனாக எல்லா லைட்டுமே வந்து எரியும். இதுதான் கான்செப்ட். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேஸ் தான் போகணும். ஃபேஸ் வேறு எதுவும் மிங்கிள் ஆகக்கூடாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் ஃபேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி இந்த மாஸ்டர் கண்ட்ரோலில் எரியக்கூடிய லைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் நியூட்ரல் தான் கொடுத்துருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு சர்க்யூட்டில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே இறக்கிருக்கோம். கீழே இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஒய்பி வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக கீழே இறக்கி 3க்கும் பார்த்தீங்கன்னா சப்ளை கொடுத்துருக்கோம். நான் வந்து சென்டரில் வந்து இறக்கினேன். சுற்றி இறக்காமல் சென்டரில் இறக்கிட்டேன். சுற்றி வந்து கொஞ்சம் வயர் அதிகமாக இருக்குதுன்றதால சென்டரில் கொஞ்சம் இறக்கிட்டேன். ஆனால் சுற்றி இறக்கணும்னா நல்லதாக இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சென்டரில் நமக்கு ஃப்ரீ ஃபேஸ் தான். அதனால் சென்டரில் வந்து இறக்கிட்டேன். R1க்கு Y1க்கு B1க்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சர்க்யூட் வந்து பிரிச்சுட்டேன். கிச்சன்லேருந்து ஒரு பக்கம் அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு செக்ஷனாக வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன். நியூட்ரலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆர்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் ஃபேஸ் இருக்குன்னா அந்த ஆர் ஃபேஸுக்கு போகக்கூடிய பிரேக்கர்லேருந்து அதோடைய சர்க்யூட்டில் இருக்கிற நியூட்ரல்லாம் தனி. எர்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் தான். எல்லா எர்த்தும் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நியூட்ரல் வரைக்கும் அதே மாதிரி தான். ஆர் ஃபேஸில் போகக்கூடிய பிரேக்கருடைய நியூட்ரல் அதில் தான் இருக்கும். ஒய் ஃபேஸில் போகக்கூடிய நியூட்ரல் ஏன்னா கீழே வந்து நியூட்ரல் கனெக்டர் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டேன். ப்ளூ கலர் வச்சிருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபேஸுக்கான நியூட்ரல் எல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் டேப் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒய் ஃபேஸுக்கான நியூட்ரல். ஓகேங்களா? அது மாதிரி ஆர் ஃபேஸ்க்கான நியூட்ரல் வந்து கீழே போட்டாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து எம்சிபி வந்து வரியாக வந்து பிரிச்சிருக்கோம். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து சர்க்யூட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓரமாக கட்டி நம்ம கீழே வந்து எடுத்துகிட்டு வந்து கீழே கொடுத்துருக்கேன். மெயின் நியூட்ரலுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்டரில் கொடுத்து தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் நமக்கு வந்து 2 எம்சிபி பேலன்ஸு இருக்குது. ஓகேங்களா? இதை என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த டிபி பாக்ஸ் செலக்ட் பண்ணும்போது சரியாக செலக்ட் பண்ண மாட்றாங்க. அதுதான் பிரச்சனையே. நம்ம இதில் ஒயரிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி காடி எடுத்து பண்ணுறது அசிங்கமாக இருக்குது. இது வந்து ஒழுங்காக செய்கிறவங்கன்னு பார்த்தா யாருமே செய்ய மாட்றாங்க. இது பூசுகிறவங்களும் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. வைக்கிறவங்களும் பைப் லைன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சோர்ஸாக நம்ம சைடில் விடுவோம் அப்படின்றது யாரும் செய்ய மாட்றாங்க. சரி, ஓகேங்க. அவ்வளோதான். நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஒரு மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாஸ்டர் ஒயரிங் எப்படி கொடுக்கணும், இன்வெர்ட்டர் லைனை வந்து எப்படி கொடுக்கணும், ஒரு சின்னதாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நான் வேறு எதுவும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. நான் இது வந்து நமக்கு வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு 3D வடிவில் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். தேவைப்படுற ஆர்வமாக இருக்க கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே டம்மி போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஆர்சிசிபி ஒன்று வருது, வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் வருது. 3 ஃபேஸுக்குமே ஆர்சிசிபி, 3 ஃபேஸுக்குமே
வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் போட்டு பண்ண போகிறோம். ஆனால் தான் இந்த இடம்லாம் விட்டு வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணால் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆர்டர் வந்ததுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும். இப்போதைக்கு போட்டு லைனை போட்டு ஆன் பண்ணிச்சு. லைட்லாம் வந்து எரிய விட்டாச்சு நம்ம. ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து டிபி பாக்ஸை நம்மளே உடச்சி நம்மளே நம்ம வச்சதுனால இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இது அவங்க வச்சுருந்தாங்க. அதனால் கொஞ்சம் காடி எடுத்து உள்ள வந்துருக்கு. இதுக்கப்புறம் பெயிண்டர் வச்சு அதை கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். சிம்பிளாக நான் வந்து ஒரு பண்ணியிருந்தேன். அதாவது நைட் டைம் பண்ணோம். அந்தளவுக்கு கொஞ்சம் தூக்க கலகத்தில் பண்ணியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு நீட்டாக பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பாய்.